வணக்கம். நான் உங்க கௌசல்யா பேசுறேன். ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, நாங்க ரொம்ப வசதியான தெருவுல வாடகைக்கு இருக்கோம். விஐபி தெருவுல வாடகைக்கு இருக்கோம். அவங்கலாம் இப்படி வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. நம்மளும் அதே மாரி கொண்டாடணும்னு சொல்லி கடன வாங்கி பொங்கல் கொண்டாடுறீங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்க வருமானம் என்னவோ, உங்க கணவருடைய வருமானம் என்னவோ, அத வச்சு தான் நீங்க பொங்கல் கொண்டாடணும். உங்களுக்காக கொண்டாடுங்க. மத்தவங்களுக்காக கொண்டாடாதீங்க. நீங்க எப்படி உள் மனசோட சுத்தமா குடும்பத்தோட கொண்டாடும்பொழுது, அத நீங்க எந்த தெய்வத்த வணங்குறீங்களோ, அந்த தெய்வம் கண்டிப்பா மனசார ஏத்துக்கும். மத்தவங்கள அத பார்த்து பொங்கல் வைக்காதீங்க. பித்தள பானையில தான் பொங்க வைக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் மத்தவங்களுக்காக கடன்பட்டு வாங்குவாங்க. மண் பானை தான் பாரம்பரியம். மண் த ம ம மண்பானை விக்கிறவங்கலாம் வந்து நல்ல நன்மையில சம்பாதிக்கணும். அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு தான் மண்பானையில பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல. பித்தள பாத்திரத்தில தான் வைக்கணும்னு ஒண்ணும் இல்ல. ஒரு கட்டு கரும்பு தான் வாங்கணும்னு ஒண்ணும் கிடையாது. உங்களால என்ன முடியுமோ அத வாங்கி சந்தோஷமா பொங்கல்